ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா ஜட்டாயு எர்த் சென்டரோட பஸ் ஸ்டாப்ல இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோல வந்து நாம வர்க்கலால இருந்து ஜட்டாயு வரைக்கும் எப்படி பஸ்ல வர்றது அப்படிங்கிறத பார்த்தோம். கரெக்டா இறங்கணுன்னே மழை பிடிச்சிருச்சு. மழை நின்னதுக்கு அப்புறம் மறுபடியும் கிளம்புறோம். அடாது மழை பெய்தாலும் விடாது போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுல நம்ம கை தேர்ந்துட்டோம் எப்ப கணேஷா சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். ஸோ இப்போ வாங்க. ஸோ ஜட்டாயு எர்த் சென்டர் பஸ் ஸ்டாப்ல இருந்து இது வந்து சடையமங்கலத்துக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும். ஓகேவா? சடையமங்கலம் தான் கொஞ்சம் பெரிய டவுன் ஜட்டாயு எர்த் சென்டர் இருக்கிற இடத்துக்கு. ஸோ நீங்கள் டைரக்ஷன்ஸ் கேட்கணுன்னா ஜட்டாயு எர்த் சென்டர் போகிறதுக்கு சடையமங்கலம் சொல்லி தான் கேட்கணும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இப்போது நம்ம போயிட்டுருக்கோம். நல்லா ரோட்ஸ் எல்லாம் போட்டு பெடஸ்ட்ரியன் வேஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஸோ வாங்க, இந்த வீடியோவில் வந்து நாம் ஜட்டாயு எர்த் சென்டர் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஜட்டாயு எர்த் சென்டருக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இறங்கின பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து போயிட்டுருக்கோங்க ஜட்டாயு எர்த் சென்டருக்கு. போகிற வழியில் இருக்கிற வீடுகள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், போட்டிருக்காங்க பாருங்கள், ஜட்டாயு எர்த் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் கட்டியிருக்காங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் வந்து அந்த ப்ரைவேட் பிளேயர் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டிங் பார்லன்ஸில், பிஸ்னஸ் பார்லன்ஸில். எப்படின்னா ஒரு ப்ரைவேட் பிளேயர் அண்ட் கவர்மெண்ட் பிளேயர் 2 பேரும் சேர்ந்து கட்டுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆப்ரேட் பண்ணி ப்ரைவேட் பிளேயர் இன்வெஸ்ட் பண்ணது ப்ளஸ் அவருக்கான ப்ராஃபிட் வர வரைக்கும் அது ப்ரைவேட் பிளேயர்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதை கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் பில்ட் ஆப்ரேட் மாடல். போகிற வழியில் இருக்கிற வீடுக, டீ கடைகள்லாம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ். எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அங்கே லோக்கலில் இருக்கிற லைஃப் ஸ்டைலையும் நாம் பார்த்துட்டே போகலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வீடுக, ஃபுல்லாக கார்டன்ஸ் வச்சு. இங்கே பாருங்களேன், இதுதான் வந்து மலை நெல்லிக்காய் மரம். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. மலை நெல்லிக்காய் மரம் இதுதான். இந்த குண்டு குண்டாக இருக்கும்ல. ஆஹா, இங்கே பாருங்களேன், வாத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வழியில் தான் நாம் நடக்கணும். கேரளா சேட்டன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் பிரிக்க முடியாத ஒன்று. இங்கே எல்லாருமே வந்து கர்ட்டசிக்கு சிரிப்பாங்க, நாட் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விஷயங்க. நம்ம ஜட்டாயு எர்த் சென்டர் போகிற வழியில் இருக்கிற ரப்பர் பிளான்டேஷன்ஸ் பாருங்களா. ஸோ நிறைய பேருக்கு ரப்பர் பிளான்டேஷன்ஸ் டைரெக்டாக பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது. நம்ம ஜட்டாயு பார்க் போகிற வழியில் இருக்கிற ரப்பர் பிளான்டேஷனில் எப்படி வந்து ரப்பர் எடுப்பாங்க அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ரப்பர் மரம். அதில் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு இங்கே கரெக்டாக இந்த டப்பில் விழுற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ தண்ணி தான் இருக்குது மழை காலங்கிறதுனால. உள்ள ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் லேட்டெக்ஸு. அழகாக இதை கட் பண்ணி இங்கே கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே கட் பண்ணி இந்த பால் விழுவும். நல்லா இங்கேயே ரப்பர் மாதிரி தாங்க இருக்குது. வந்து இது வழியாக விழுந்து இதில் கலெக்ட் ஆகி இதில் கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதிலிருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க ஒவ்வொரு மரத்துலேருந்தும். சூப்பர்ல. இதுதான் ரப்பர் பிளான்டேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி இன்டீரியர் ஏரியாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி விற்கிறதுக்கு இந்த மாதிரி வேனில் தான் வந்து விற்கிறாங்க அழகா. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மரத்தில் கொடி முளைச்சிருக்குல்ல, இதுதான் வந்து குருமிளகு. இங்கே கூட ஒன்று இருக்குது பாருங்கள், அழகாக தொங்கிட்டு இருக்குங்க. இன்னும் ரொம்ப பச்சையாக தான் இருக்குது குருமிளகு, குட்டியாக. இது இன்னும் பெருசாகணும். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம பியூட்டிஃபுல்லான ஏரியாங்க. வாவ். ஜட்டாயு எர்த் சென்டர் போகிற வழி ஃபுல்லாகவே இதே மாதிரி ரப்பர் எஸ்டேட்ஸாக தாங்க இருக்குது 2 சைடுமே. ஐயோ செம்ம சூப்பர். எஸ்டேட்ஸ்குள்ளேயே நிறைய வீடுங்க இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. சில்லுன்னு இருக்குது. மழை வேற துரிச்சா வேற லெவலில் இருக்குது. இப்போ பாருங்களா, வெறும் அந்த பூச்சிகளோட சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அதுக்கப்புறம் ஜட்டாயு எர்த் சென்டர் போகிற
வெஹிக்கிள்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு என்ட்ரன்ஸ்க்கு, ஜட்டாயு எர்த் சென்டரோட என்ட்ரன்ஸ்க்கு. இங்கே ஒரு மலை இருக்குங்க குட்டியா, அந்த மலை மேலே தான் இருக்குது அந்த ஸ்டாச்சு, ஈகிள் ஸ்டாச்சு, ஜட்டாயு ஈகிளோட ஸ்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எக்ஸைட்டடாக தான் இருக்குது, போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கேபிள் காரும் இருக்குது, நடந்தும் போகலாம். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. நடந்து போனால் தான் வந்து இயற்கை அழகை ரசிச்சுட்டே போக முடியும். பார்க்கலாம். மேபி மேலே போகும்போது நடந்து போயிட்டு கீழே வரும்போது கேபிளில் வரலாம். இல்லை ஈஸியாக இருந்துச்சுன்னா மேலே கீழே நடந்தே போயிட்டு வந்துடலாம். 850 ஸ்டெப்ஸோ என்னமோ இருக்குன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா தான் தெரியும். போகலாம். நாம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தோடனே ஜட்டாயு எர்த் சென்டருக்கு வந்தாச்சுங்க. வெல்கம் டு ஜட்டாயு எர்த் சென்டர். இதுதான் அந்த ஹில்லு. ஸோ இது வந்து எக்ஸிட் வே போல், பார்க்கிங் ஏரியாஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. அங்கேருந்து என்ட்ரன்ஸ் ஆகணும். ஸோ கேபிள் கார் போகிறதுக்கான இதெல்லாம் இருக்குது பாருங்கள், பில்லர்ஸ் எல்லாம். வாங்க போகலாம் என்ட்ரன்ஸ்க்கு. ஸோ இங்கே எக்ஸிட் கேட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஆட்டோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டும் ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஃபுட் நெசசிட்டிக்கு பார்க்கிங் எல்லாம் இங்கே உள்ளே பண்ணிக்கணும். ஸோ நம்ம வாட்ச்மேன் சேட்டன் இந்த எக்ஸிட் கேட் வழியாகவே நம்ம என்ட்ரன்ஸ் கேட்குள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குங்க பார்க்கிங் ஏரியாலாம். ஏதோ வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ட்ரன்ஸ்லேயே வந்து வேறு லெவல் லான்ஸு, கார்டன்ஸு அப்படின்னு கலக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உள்ளேயும் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாடர்ன் ஏர்போர்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக கட்டுற ஏர்போர்ட்ஸு, ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அங்கே எப்படி இருக்குமோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அதே மாதிரி இருக்குது. பெரிய வைட் பார்க்கிங் ஏரியாஸ், ஃப்ரண்ட்டில் லான்ஸு, செக்யூரிட்டின்னு கலக்கிறாங்க. ஸோ நம்ம எக்ஸிட் கேட்லேருந்து வந்த உடனேவே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லாட்டுக்கு முன்னாடியே ஜட்டாயு எர்த் சென்டரோட என்ட்ரன்ஸ் இருக்குது. வெல்கம் டு ஜட்டாயு எர்த் சென்டர் மக்களே. ஓ சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா 4 வீலர் 2 வீலர்லாம் பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் கவுண்டரில் இங்கே வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்கல்ப்சருக்கு 325ங்க வாக்வேல போகிறதுனா. கேபிள் கார்னா 289 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கட்டணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து புக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இங்கே இருக்குது பாருங்கள், ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ரெஸ்டிங் பிளேசஸ் ஆர் அவைலபிள் டியூரிங் த ஜேர்னின்னு போட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர். ஆல்டிடியூட் வந்து 1000 feet above sea level. ஸ்டேர்ஸ் வந்து 826 ஸ்டேர் கேசஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. டிக்கெட் ப்ரைஸ் 275 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 325 வருது. கேபிள் காருக்குனா எக்ஸ்ட்ரா 300 ருபீஸ் வச்சுக்கணும். ஸோ டோட்டலி வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, பை கேபிள் கார் போகிறதுனா பர் ஹெட் வந்து 600 ருபீஸ் வந்து நீங்கள் வச்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து வாக்வேயில் போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 325 ருபீஸில் போயிட்டு வந்துடலாம். ஹாஃப் த சார்ஜ் கம்மி. இன்கேஸ் கேபிள் கார் இதில் அப் அண்ட் டவுன் போயிட்டு வருதுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 300 ருபீஸ். ஸோ இதுதான் வந்து நாம் ஸ்டெப்ஸ் ஏறி போகிற வழிங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ்னே சொல்லுவேன். இன்னும் மேலே எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு தெரியல. மேலே போய் பார்க்கும்போது தான் தெரியும். பார்த்தீங்களா? ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ரீயூசபிள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த மினரல் வாட்டர் பாட்டில்லாம் கொண்டு வந்தால் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இங்கே டிக்கெட் கவுண்டரில் இருந்து நம்ம மேலே வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குது. இது முடிச்சுட்டு தான் வந்து நம்மளை மேலேயே விடுவாங்க. அவ்வளோ ப்ராப்பராக செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெலாம் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவல். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே வந்து ஃப்ரிஸ்கிங் செக் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்துக்கணும்.
ஸோ நாம் இங்கே செக்யூரிட்டி முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. நீங்கள் கேபிள் காரில் போகிறதுனா இந்த வெயிட்டிங் ஏரியாக்குள்ளே போகணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், சூப்பராக இதெல்லாம் வச்சுருக்காங்க. வெயிட்டிங் ஏரியாஸ்லாம் வச்சு உள்ளுக்குள்ளே எல்இடி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் வெயிட் பண்ணும்போது பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. ஸோ உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இந்த ஏர்போர்ட்லாம் இருக்கும் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக அலோவ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி கேபிள் கார் வர வர நீங்கள் மேலே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் கேபிள் காரில் போகிறதுனா ப்ராசஸ். நடந்து போகிறதுனா நமக்கு பக்கத்துலேயே அட்ஜசண்ட்டாக வாக்வே இன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே நம்ம போய்க்க வேண்டியது தான். வாங்க போகலாம். ஸோ இங்கிருந்து தான் ஸ்டெப்ஸு ஸ்டார்ட் ஆகுதுங்க. எவ்வளோ ப்ராசஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, வேறு லெவல். பாருங்கள், நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜட்டாயு எர்த் சென்டரில் சூப்பராக இருக்குது. நம்ம வாக்வேல மேலே போகிற வழியுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களா, ஃபுல்லாக வந்து மலைகள் மேலே எதையும் பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நேச்சுரல் செட்டிங்கில் படிக்கட்டுகளெல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. வாவ். இந்த மாதிரி மலைகளுக்கு வரும்போது நம்ம மோஸ்ட்லி நடந்து போகிறத ப்ரிஃபர் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த இடத்தோட என்விரான்மெண்ட்டை ஃபுல்லாக ரசிக்க முடியும். நமக்கு மேலிருந்து கிடைக்கிற வியூ பாருங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஓ மை காட். ஏதோ பச்சை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இல்லை, மழை பெஞ்சு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு, பாசி பிடிச்சி. இங்கே பாருங்கள், மலை மேலே இருக்கிற ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த ஃபாரஸ்ட் அட்மாஸ்ஃபியரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் மலை ஏறக்கு எவ்வளோ வழி வேணுமோ அதை மட்டும் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாவ், மேலே போக போக செம்ம வியூவாக இருக்குங்க. கீழே இருக்கிற வேலி ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியுது. வேற லெவலில் இருக்குது பிளேஸு. ஸ்டெப்ஸில் மேலே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து இந்த மாதிரி செக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருப்பாங்க, ப்ராப்பராக டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வச்சு. சூப்பருங்க, வேறு லெவல். ஸோ இன்னும் வந்து நம்ம 800 ஸ்டெப்ஸ் ஏறணும். வா, இங்கே பாருங்களா, இந்த கேனோப்பின்னு சொல்லுவாங்கள்ல, ஃபுல்லாக நடுவில் செடிகளால் மூடி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம நடந்து போகிற மாதிரி வேற லெவலில் இருக்கு. மேலே ஏறும்னு பார்த்தா திடீர்னு கீழே இறங்குதுங்க ஸ்டெப்ஸு. ஓ மை காட், இறங்கி இறங்கி ஏறணும் போல. இங்கே பாருங்களா, ஸ்டெப்ஸில் போகிற வழியில் அழகாக ஒரு குட்டி சுரங்க பாதை மாதிரி பண்ணியிருக்காங்க, கேவுக்குள்ளே போகிற மாதிரி. சூப்பராக இருக்குங்க. ஓ மை காட். செம்ம ஒரு அட்வென்ச்சர் ஃபீலிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. வேற லெவல். நம்ம மட்டும்தான் நடந்து போயிட்டு இருக்கோம். இதுவே ஒரு ஹைக்கிங் மாதிரி இருக்குங்க. ஆனால் என்ன ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற ஹைக்கிங். ஸோ இந்த ஜட்டாயு பார்க் கட்டினதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புராதன கதைகள் பேஸ் பண்ணி அப்படிங்கிறதுனால இங்கே யோகா வில்லேஜ் அப்படின்லாம் ஒன்று கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ஃபுல்லாக முடியல போல், இன்னும் வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸில் தான் இருக்குது. ஸோ விரைவில் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போகிற வழியில் சின்ன சின்ன சுனைகள் இது மாதிரி இருக்குது. கிறிஸ்டல் கிளியர் வாட்டருங்க. இதில் தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியல தானே உங்களுக்கு, பக்கத்தில் போனால் தான் தெரியுது. அவ்வளோ க்ளீனாக இருக்குது தண்ணி. இங்கே அப்படியே வழிஞ்சு ஓடுதுங்க. செம்மையாக இருக்குது வைப்ஸு. அட்வென்ச்சர் சென்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுவும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த ஜிப்லைன் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்குது போல். இன்னும் யோகா வில்லேஜ், அட்வென்ச்சர் சென்டர் இதெல்லாம் ஃபுல்லாக ஆரம்பிக்கல.
பட் அந்த ஈகிள் ஸ்கல்ப்சர் இருக்குல்ல அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஏரியாஸ் இருக்கும் போகிற வழியில். இங்கே பாருங்களா, நம்ம பசங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, ராம்நாத் பாய்ஸா, ராமநாதபுரத்துலேருந்து வந்த மக்கள் போல். ஸ்டெப்ஸில் போகிற வழியில் ஃபுல்லாக நேச்சர் வைப்ஸுங்க. ரயில் பூச்சியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே பாருங்களா, இதுதான் ரயில் பூச்சின்னு சொல்லுவோம். கால் பாருங்களா, இது ட்ரெயினோட சக்கரை மாதிரியே போயிட்டுருக்கோம். நைஸில் இங்கே இன்னொரு செக்கிங் பாயிண்ட் இருக்குது. போகிற வழியில் இந்த மாதிரி சூப்பரான வெயிட்டிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்குங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ பச்சை கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். A stone sculpture made of stone and sand. The stone on the walkway was engraved by himself and he completed his work at the age of 73. He used it for 3 years. பாலன் பிள்ளை அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் ஓவர் 60,000 stones were used to complete the 263 steps and its walls அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சுங்க. ஈகிளோட கால் மட்டும் தெரியுது பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்களா கேபிள் கார் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து சுவிட்சர்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணதான் இந்த கேபிள் காரு. செம்ம சூப்பராக. மேலே பார்த்தீங்கன்னா கேபிள் காரோட ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டாச்சு கால் தெரியுதுல்ல, அதுக்கு பக்கத்துலேயே. அங்கிருந்து வந்து மெதுவாக போகுது கீழே. சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஸோ அங்கே ஒரு லைன் இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் லைன், அந்த அட்வென்ச்சர் பார்க்குல்ல, அங்கிருந்து இந்த ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஸ்டேஷன் வரைக்கும் போகிற மாதிரி கட்டியிருக்காங்க. பட் இன்னும் ஆப்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதுவும் ரெடி ஆயிடுச்சுன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஃபன் ஃபீல்டு பிளேஸாக இருக்கும் இது. ஸோ இப்போ கேபிள் கார் கீழே போயிட்டுருக்கு. நமக்கு இன்னும் வந்து ஒரு ஃபியூ 100 meters இருக்குது மேலே ரீச் ஆகிறதுக்கு. வாங்க போகலாம். மேலே வந்துனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்டெப்ஸே இருக்காதுங்க. இந்த மலைச்சரிவுகள் இருக்கு பாருங்க. இந்த மலைச்சரிவுகள்லேயே நடந்து போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் சப்போர்ட்டுக்கு இந்த ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பிடிச்சிட்டே நாம் நடந்து போயிடலாம். வாவ். மேலே குட்டி குட்டி சுனைகள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்களா, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பிளேஸு. வேற லெவல். மேலிருந்து பார்க்குற வியூ பாருங்களா, சுற்றி இருக்கிற ஃபுல் வேலிஸும் தெரியுதுங்க. இதெல்லாம் கேரளாவில் இருக்கிற மிட்லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கடற்கரையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்துட்டாலே கேரளா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். நம்ம ஜிப்லைன் இருக்கிற சென்டருங்க. ஸோ அங்கிருந்து இன்னொரு கேபிள் கார் கிளம்பிருச்சு கீழே. அழகா மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரியே கட்டியிருக்காங்க. மேல லைன் போகுது பாருங்க கேபிள். செம்ம அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஸோ இதுல போனாலும் வியூ நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கேபிள் கார் ட்ரை பண்ணணும்னா இதுவும் ட்ரை பண்ணலாம். வராம பாருங்க. சூப்பரா இருக்குல்ல க்ளோஸ் அப்ல பார்க்க. ஆப்போசிட்ல ஒண்ணு மேல வந்துட்டு இருக்கு. ஒன்னு ஒயிட் கலர்ல இருக்கு, ஒன்னு ப்ளூ கலர்ல இருக்குங்க. சூப்பர். ஒரு கேபிள் காருக்குள்ள ஒரு 2-3 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸா தான் இருக்கும் போல. நம்ம ஆல்மோஸ்ட் மேல வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 100 ஸ்டெப்ஸ் தான். இங்க வந்து ஒரு பெரிய வெயிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களா. ஸோ இது நேரா கேபிள் கார் போகுதுல்ல, அந்த கேபிளுக்கு கீழே இருக்கு இவ்வளோ பெரிய வெயிட்டிங் ஏரியா, வியூ பாயிண்ட். ஸோ இங்கிருந்து மேலே போறதுக்கு ஸ்டெப்ஸ் பின்னாடி இருக்கு. அந்த அட்வென்ச்சர் ஜிப்லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு போற பாத் வந்து இந்த சைடு இருக்கு. ஸோ
ஸோ இதுவும் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இங்கே நிறைய ஃபன்ஃபீல்டு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். வாங்க மேலே போகலாம். நம்ம அட்லாஸ்ட் கிட்டத்தட்ட 900 ஸ்டெப்ஸ் ஏறி ஜட்டாயு ஹில் மேலே வந்தாச்சுங்க. பின்னாடி இருக்கோம் பாருங்க. ஸோ ஹைக்கிங் ஏறி வர்றது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் கேபிள் காரில் வரதா இருந்தாலும் வாங்க, அது வந்து ஒரு த்ரில்லாக இருக்கும். நடந்து வர்றது இன்னொரு அட்வென்ச்சர் ஹைக்கிங் மாதிரியே இருக்குது. ஸோ மேலே வந்துட்டு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குது. நாம் ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம், வாங்கி வச்சுருக்கோம் பாருங்க. செம்மையாக இருக்குது ஹைக்கிங் ஏறி வந்ததுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு. குடிச்சிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். வாங்க, நம்ம ஜட்டாயு ஹில்ல செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம ஜட்டாயு சென்டரை ஆக்சுவலாக இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த சைட் ட்ராவல் பண்ணுறோங்க கேரளாக்குள்ளே. இது வந்து இந்த பார்ட் ஆஃப் கேரளாவில் மஸ்ட் விசிட் சென்டர்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது அந்த சைடு போனால் இன்னும் நல்ல வியூ கிடைக்கும். இது வந்து ஒரு சைடு ஆஃப் த ரெக்கை தான், ஓகேவா? இன்னொரு சைடு ஆஃப் த ரெக்கை வந்து உடஞ்சிருக்குமா, அதுக்கான கதையை சொல்கிறேன் இருங்க. அதுக்கு முன்னாடி பேக் சைடு இருக்கிற வியூ பார்த்துடலாம். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வா, ஃபுல்லாகவே வந்து பில்டிங்ஸ் எல்லாம் கூட கற்களும் பாறையிலையுமே தாங்க கட்டியிருக்காங்க. அப்படியே அந்த நேச்சர் வைப்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ்க்கு சுற்றி இருக்கிற ஏரியாவை நம்ம இங்கேருந்து பார்க்க முடியுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய வாட்டர் டிஸ்பென்சஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் ஷாப்ஸு, ஃபுட்டெல்லாம் இருக்குது. லெமன் ஜூஸ் 40 ருபீஸுங்க. ஸோ நாமினல் ப்ரைஸில் தான் இருக்குது. கீழே விட ஒரு 5-10 ருபீஸ் தான் அதிகமாக இருக்குது. பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே பண்ணுறாங்க. கேரளா ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் நல்லா இருக்குது. சிட் அவுட் ஏரியாஸ் எல்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ அதுதான் வந்து கேபிள் கார் ஸ்டேஷன். ஸோ இப்போ வாங்க சுற்றி பார்க்கலாம். ஸோ குட்டி கோவில் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குங்க. மொத்த பிளேஸுமே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம ஜட்டாயு இங்கேருந்து சூப்பராக தெரியுறாரு பாருங்களா. இதுதான் வந்து ஒரு ஃபுல் வியூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ரெக்கை இருக்கா, இன்னொரு சைடு வந்து ரெக்கை வந்து கொஞ்சம் உடைஞ்ச மாதிரி கட்டியிருக்காங்க. இது என்னன்னா, நம்ம இதிகாச கதை இருக்கு இல்லையா, ராமாயணம். அதில் என்னன்னா, நம்ம ராவணர் இருக்காரு இல்லையா, இலங்கை ராவணர். அவர் வந்து சீதாவை கடத்திட்டு போறப்போ இந்த ஜடாயு பருந்து வந்து சீதாவை காப்பாத்துறதுக்காக ராவணன் கூட சண்டை போட்டுச்சான். ராவணன் என்ன செஞ்சாரு, ஒரு சைடு ரெக்கைய கட் பண்ணிட்டாரா. அதனால அதுக்கு ரெக்கை முறிஞ்சு இங்கே தான் விழுந்துச்சு அப்படிங்கிறது ஐதீகம். அதனாலதான் வந்து அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாச்சு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ராமர் வந்து சீதாயை தேடி வரப்போ இந்த பருந்து தான் வந்து ஹெல்ப் பண்ணிச்சா. நான் காப்பாற்ற ட்ரை பண்ணேன், பட் முடியல. இங்கிருந்து தெற்கு நோக்கி, இலங்கையை நோக்கி சீதாவை கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு இந்த பருந்து வந்து ராமர்கிட்ட சொல்லிட்டு உயிர் விட்டுருச்சான். ஸோ அதனால தான் வந்து இங்கே அந்த புராண கதையை பேஸ் பண்ணி இந்த ஜட்டாயு ஸ்டாச்சுவை கட்டியிருக்காங்க. அந்த பருந்தோட பேர் ஜட்டாயு, அதனால தான் இது ஜட்டாயு ராக். சூப்பர் இல்லை? நிஜமோ பொய்யோ தெரியாது. பட் தென் நமக்கு ஒரு ஹெரிட்டேஜ் பேஸ்ட், இதிகாசம் பேஸ்ட் ஒரு லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு அருமையான பிளேஸ் கட்டியிருக்கிறது வேற லெவலில் இருக்குது. ஐ திங்க் வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேர்ட் ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன். இது செம்ம சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ஓப்பன் டோர் அரீனா வேறு இருக்குது மேலே, கல்ச்சுரல் காம்படிஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு. காம்படிஷன் பாருங்கள், கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஓப்பன் டோர் அரீனாலிருந்து பார்க்குற வியூ வேற லெவலில் இருக்குங்க. இது வந்து நம்ம மகாபலிபுரமில் இருக்கிற ஸ்டோன் கல்ச்சர்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்களா. சூப்பராக கட்டியிருக்காங்க. இங்கிருந்து பார்க்குற வியூ, இங்கேருந்து தான் வந்து நம்ம ஜட்டாயுவோட ஃபுல் வியூ வந்து சூப்பராக தெரியுது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஓப்பன் டோர் ஆடிட்டோரியம். நிறையா வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இது சூப்பரான பிளேஸு.
ஸோ இங்கிருந்து நம்ம ஜட்டாயு தெரியுறாரு பாருங்க. வாவ், எவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்குல்ல, வேற லெவல். அந்த பீக் இருக்குல்ல, கழுகோட பீக்கு, அதெல்லாம் கூட அப்படியே ஸ்பஷ்டமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கண்ணு பாருங்களேன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு. அப்படியே கவுந்தடிச்சு படுத்திருக்கிற மாதிரி அதோட கிளாஸ் இருக்குல்ல, இந்த இப்படி மாதிரி இருக்கு பாருங்க, அதெல்லாம் கூட அப்படியே வடிச்சிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்கல்ப்சருக்கு கீழே ஒரு ஹால் இருக்குது, ஆடிட்டோரியம் மாதிரி. ஸோ அதுக்குள்ளே இன்னும் வந்து இந்த விஎஃப்எக்ஸ் 3D 4D 5Dன்னுலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காட்சிப்படுத்துதல் புராண கதைகளை பேஸ் பண்ணிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. அதெல்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை. அதுவும் எல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஏற்கனவே நம்ம கேபிள் கார் ஒரு அட்வென்ச்சரு, ட்ரெக்கிங் ஒரு அட்வென்ச்சரு, மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்கைலைன் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு எக்ஸ்டீரியர் வியூ பார்க்குறதுக்கு மட்டும்தான் அனுமதி. ஹலோ மக்களே, மேலே ஜட்டாயு ராக் மேலே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட நல்லா மாடர்னாக பில்ட் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. இங்கே பாருங்களா, ஹேண்ட் சானிடைசரு, மிரரு, சூப்பராக இருக்குது. செம்ம மாடர்னாக. நான் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனை இப்போ தான் பார்க்குறேங்க. வேற லெவலில் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே, சான்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜட்டாயு ராக் வந்து விசிட் பண்ணுங்க, ஓகேவா? ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சோலோவா எப்படி வந்தாலும் ஓகே. ஜட்டாயு ராக் இஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ். ஹில் மேல் இருக்கிற மொத்த ஏரியாவுமே வந்து அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. எல்லா பக்கமே வந்து அவ்வளோ சூப்பராக ப்ளசண்ட்டாக இருக்குது மேலே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் இந்த மெஜஸ்டிக்கான ஸ்டாச்சுவை பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சுற்றி இருக்கிற வேலிஸ் வியூவெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக இருக்குது. நம்ம கிளைமேட் வேறு இன்றைக்கி செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்க. மேகமூட்டமாக எந்த நேரம் வேணாலும் மழை வரலாம் அப்படிங்கிற மாதிரி இது வானத்தை பார்த்துட்டு படுத்துருக்கு. ஓ மை காட். ட்ரோன் ஷூட்டு நாட் அலவுடு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் யூடியூபர்ஸ் வீடியோலாம் எடுக்கணும்னு வந்தால் ட்ரோன்ஸ் அலவுடு கிடையாது. நம்மளை மாதிரி மொபைல் அல்லது ப்ரோமேக்ஸ் கேமரா மூலமாக தான் எடுக்கணும். ட்ரோன் ஷாட் அலவுடு கிடையாது. கீழேயே நல்லா செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நம்ம ஜட்டாயு ஈகிள் இருக்கு இல்லையா, அவரோட அந்த ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸை பறைசாற்றுற விதமாக இங்கே வந்து ஜட்டாயு ராமா டெம்பிள் அப்படின்னு ஒரு குட்டி டெம்பிள் இருக்குது. நீங்கள் பார்க்குறோம்ல, இந்த டெம்பிள் வந்து ஜட்டாயு ராமா டெம்பிள். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன கடை இருக்குது, இஸ்கானோடது. இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்டாச்சூஸ், அதுக்கப்புறம் பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. துளசி மாலை அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. இஸ்கானோட ஹரே கிருஷ்ணா கிஃப்ட் ஷாப்ஸ் இதெல்லாம் செம்ம அழகாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு சுவினீர் வந்து இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து ஜட்டாயு ராமா டெம்பிள் ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் அவங்களோட ஃபுட்வேரெல்லாம் வச்சுட்டு கோவில் போய் கும்பிட்டு வரலாம். ஸோ இது கோவிலுக்குள்ளே போகிற வழி. ஸோ நம்ம ஜட்டாயு ஹில் பார்த்தீங்கன்னா சடையமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஸோ இதுக்கு வர்றதுக்கு நீங்கள் இன்கேஸ் நீங்கள் திருவனந்தபுரம் கோவளம் கெல்லாம் வந்து டூர் வந்தாலும் சரி, அல்லது வர்க்கலா பீச்சுக்கு டூர் வந்தாலும் சரி, கொல்லம் ஆலப்புழா இங்கெல்லாம் டூர் வந்தாலும் சரி, அங்கிருந்தெல்லாம் வந்து இந்த ஜட்டாயு ராக் வந்து நல்லாவே ஆக்சசிபிள். சடையமங்கலம்ங்கிற ஊருக்கு எல்லா பக்கம் இருந்துமே கனெக்டிவிட்டி இருக்குது. நாம் வந்து வர்க்கலா வந்தோம் கொல்லம் வழியாக. ஸோ வர்க்கலா பீச்சிலிருந்து பள்ளிக்கல்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கப்புறம் பரிப்பள்ளின்னு ஒரு 2 ஜங்ஷன் இருக்குது. எந்த ஜங்ஷன் வந்தாலும் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைக்கும், இல்லாட்டி மாற்றி கூட வந்துக்கலாம், ஓகேவா? நாம் மாறி தான் வந்தோம். டோட்டலி வந்து ஒரு 50 ருபீஸ் தாங்க ஆச்சு. ஸோ டூ அண்ட் ஃப்ரோ ஃப்ரம் வர்க்கலா பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் 100 ருபீஸில் நீங்கள் வந்துட்டு போயிடலாம். இன்னும் த்ரூ பஸ் கிடச்சிச்சின்னா இன்னுமே அதில் ஒரு 20-30 ருபீஸ் கம்மியாகும். ஸோ வித்தின் 100 ருபீஸ் இட்ஸ் ஆக்சசிபிள். இங்கே வந்ததுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வாக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 325 ருபீஸ். கேபிள் கார் எடுத்திங்கன்னா டபுள் த சார்ஜ் 600 ருபீஸ், மேலே கீழே கேபிள் காரில் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம ஜட்டாயு ஹில் வரதுக்கான பட்ஜெட் அண்ட் ட்ராவல்
பிளான்ஸ், ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் எப்படி வர்க்கலாலிருந்து ஜட்டாயூருக்கு வரணும் பஸ்ஸில் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஸோ வாங்க, இன்னும் கொஞ்சம் ஏரியாஸ் இருக்குது, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஸோ எங்கே பார்த்தாலும் செக்யூரிட்டி இருக்காங்க. ஸோ ப்ராப்பராக செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஓப்பன் டோர் அரீனா இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து வியூ பாயிண்ட் மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும் அங்கேருந்து பார்க்குற வியூஸு. இது ஒன் ஆஃப் த விங்ஸ், ரெக்கை இருக்கிற பகுதி. இது மேலே போகிறதுக்கு அலௌடு கிடையாது. எந்த சைடு இருந்து பார்த்தாலும் மெஜஸ்டிக்காக இருக்குங்க, அப்பா. ஸோ அங்கிருந்து பார்க்கும்போது சைடு வியூ பார்த்துட்டு இருந்தோம், அதாவது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் பார்க்குற மாதிரி. இது வந்து நம்ம பின்னாடி இருந்து பார்க்குறது, தலைப்பகுதியிலிருந்து. செம்மையாக இருக்குல்ல? கிட்டத்தட்ட 70 ஃபீட் ஹைட்டுங்க. லாங்கிடியூட் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸோ என்னமோ. அந்த அளவுக்கு மெஜஸ்டிக்காக கட்டியிருக்காங்க, வேற லெவலில். இந்த பக்கம் டெம்பிள், ஜட்டாயு ராமா டெம்பிள், பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே கல்லே கட்டியிருக்காங்க. அந்த நேச்சுரல் இது வரணுங்கிறதுக்காக. இங்கே பாருங்களா, அழகா வந்து இந்த ரக்கை விரிஞ்சிருக்கிற மாதிரி கல்லுலேயே பண்ணியிருக்காங்க, அந்த கேப் எல்லாம் கூட வச்சு. செம. அந்த ஃபெதர்ஸ்க்கு உண்டான அந்த மைன்யூட் டீட்டெயில்ஸு அதெல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. செம்ம மெஜஸ்டிக்காக இருக்குது. ஸ்கல்ப்சர் மெஜஸ்டினா சுற்றி சுற்றி நம்ம பார்க்குற வியூ அதை விட வேற லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம பின்னாடி பார்க்குற கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கீழிருந்து நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கான ரோப்வேங்க. கீழே அடிவாரத்திலிருந்து இங்கே கட்டுறதுக்கான கற்கள், சிமெண்ட்டு, கட்டுமான பொருட்கள்லாம் கொண்டு வரணும்ல. ஸோ அதுக்கான கிரேன் இது. வேற லெவல். கிட்டத்தட்ட 5 இயர்ஸோ 6 இயர்ஸோ கட்டிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி 5 இயர்ஸ் ஆச்சான். நல்லாவே இருக்கு. இப்போ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி, கேபிள் கார் ஸ்டேஷன்ஸு, மேலே ரெஸ்டாரண்ட்ஸு, டெம்பிள், இஸ்கான் ஷாப்ஸ்ன்ட்டு ஒரு நல்ல பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்து பார்க்குறதுக்கான வியூ பாயிண்ட்ஸு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வாங்க, இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே வந்தோன்னா நிறைய வாட்டர் டிஸ்பென்சரிஸ், அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே பாருங்கள், அது குட்டி குட்டி ஸ்நாக் ஷாப்ஸ். அங்கேயும் வந்து உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். இங்கேயும் வந்து ஒரு ப்ரீமியம் ஃபுட் சென்டர்னு வச்சுக்கோங்களா. ஸோ இங்கேயும் நீங்கள் வேணால் சாப்பிடலாம். ஸோ இது வந்து ரோப்வேக்கான போர்டிங் பாயிண்ட். இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ முடிச்சுட்டு இந்த வழியிலிருந்து கீழே போய்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இந்த கேபிள் கார் ரொட்டேட் ஆகி மேலேயும் கீழேயும் போகிறதுக்கான அந்த ரோப் மூமெண்ட்டுக்கான டெக்னாலஜிங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் இறங்கிட்டு இந்த வழியாக செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே வந்துக்கலாம். ஸோ இது வந்து வெயிட்டிங் ஏரியா. இங்கே வெயிட் பண்ணிவிட்டு கேபிள் வர வர உங்களை ஏற்றி அமுச்சுட்டே இருப்பாங்க. சூப்பராக இருக்குல்ல? ஸோ நம்ம ஜட்டாயு பருந்து வந்து ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போகும்போது காப்பாற்ற ட்ரை பண்ணி உயிர் நீத்தனால, தியாகம் பண்ணனால இந்த ஜட்டாயு ஸ்கல்ப்சர் வந்து விமன் சேஃப்டி அண்ட் ஹானருக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. போட்டிருக்காங்க பாருங்களேன், ஜட்டாயு ஸ்கல்ப்சர்ட் பை ராஜ் ஆஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஒரு கேரளா ஃபிலிம் டைரக்டருங்க. ஸோ இவர் தான் வந்து இந்த ஜட்டாயு ஹில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது. சூப்பராக இருக்குங்க, மெஜஸ்டிக்காக இருக்குது. சூப்பராக பொறிச்சிருக்காங்க பாருங்கள், கோல்டன் கலரில் ஜட்டாயு ஸ்கல்ப்சர்ட் பை ராஜ் ஆஞ்சல்னு போட்டுட்டு டெடிகேட்டட் டு விமென்ஸ் சேஃப்டி அண்ட் ஹானர்னு போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து மியூசியம் கட்டிகிட்ருக்காங்க. நான் சொன்னேன்ல, ஸோ இந்த இதிகாசம், ராமாயணம் இதிகாசத்தை பேஸ் பண்ணி அந்த விஎஃப்எக்ஸ் மூவியெல்லாம் ஒளிபரப்புகிற மாதிரி மியூசியம் எல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. பட் இன்னும் வந்து அது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் தான், இன்னும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை.
நம்ம ஜட்டாயு ஸ்கல்ப்சருக்கு வர ஒரு பிக்னிக் மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜுங்க. ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும். வயசானவங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கேபிள் காரில் தான் வந்தாகணும். ஏன்னா ஸ்டெப்ஸில் வரும்போது இடையில கொஞ்சம் ஹைக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸ் இருக்காது, அப்படியே வந்து பாறையிலேயே ஏறி வர மாதிரி இருக்கும். ஸோ வயசானவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற ஆளுங்க தான் வர முடியும். கொஞ்சம் மூச்சு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் வந்து ஏறி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா பெரியவங்களையெல்லாம் கேபிள் காரில் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் பிளான் பண்ணிக்கோங்க. பர் ஹெட் வந்து 600 என்ட்ரி ஃபீ ப்ளஸ் கேபிள் காரு. அண்ட் மேலே ஏதாவது ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 ருபீஸ் வச்சுட்டிங்கன்னா ஒரு பர் ஹெட் வந்து 700 ருபீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நேராக நம்ம ஜட்டாயு ஸ்கல்ப்சருக்கு கீழே நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா த க்ளோரியஸ் பேர்ட் ஆஃப் த ராமாயணா, அதோட ஸ்டோரி வந்து போட்டிருக்காங்க. நான் சொன்ன ஸ்டோரி தான். சீதையை வந்து காப்பாற்றின போது இங்கே காயம்பட்டு விழுந்துட்டார்ல ராவணன் அட்டாக் பண்ணி. ஸோ அதை அப்படியே போட்டிருக்காங்க. நம்ம பார்க்குற இந்த ஜட்டாயு ஸ்கல்ப்சரை பிளான் பண்ணவர், டிசைன் பண்ணவர் ராஜ் ஆஞ்சல்னு சொன்னார் இல்லையா. ஸோ அவருக்கும் வந்து ஒரு கல்வெட்டு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸ்கல்ப்சர் ஸ்ரீ ராஜீவ் ஆஞ்சல், ஆர்ட் டைரக்டர், ஃபிலிம் டைரக்டர். ஸோ இவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதில் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் கரண்ட்லி த பிக்கெஸ்ட் ஸ்கல்ப்சர் இன் த வேர்ல்டு. த ஸ்கல்ப்சர் இஸ் 75 feet, 200 feet long and 150 feet wide. The medium of the sculpture is concrete. Total utilizable area within the sculpture is 15,000 square feet. இந்த மலை மேலே 15,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. The sculpture stands at an altitude of 1000 feet. இந்த மலையோட ஹைட்டுங்க 1000 feet மேலே இது இருக்குது. ஸோ ஜட்டாயு ராமா ஸ்டாச்சு பார்த்தா இல்லைங்களா, ஃப்ளைட் ஆஃப் த ஸ்டெப்ஸ் டு ராமாஸ் லோட்டஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட பாதத்தை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த க்ஷேத்ரா ட்ரஸ்ட் எங்கே இருக்குது, டெம்பிள் டைமிங் என்னென்னலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். 6 AM to 12 noon, ஈவினிங் 4:45 to 7 PM. ஸோ ராமரோட பாதத்தை இந்த மாதிரி கிளாஸ் இது போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அந்த வற்றாத குன்று நம்ம படித்தோம்ல, இந்த பாண்டும் ராமர் பாதமும் அது இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வானரங்களுக்கு, அதாவது குரங்குகளுக்கு ஃபுட்டுக்கு இதெல்லாத்துக்கும் கூட நீங்கள் மணி டெடிகேட் பண்ணலாம், டொனேட் பண்ணலாம். இங்கே ராமர் டெம்பிள் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முனிவர்களுக்கு டெம்பிள்ஸ் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஸ்ரீ சத்யானந்த சரஸ்வதி, இவர் வந்து ஸ்ரீ நீலகண்ட குருபாதர். ஸோ இந்த மாதிரி குருஸ்கெல்லாம் வந்து குட்டி குட்டி டெம்பிள்ஸ் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஹோலி ஃபுட் பிரிண்ட் ஆஃப் லார்ட் ஸ்ரீ ராமா ஆன் த 17th August 2019, Princess Aswati Tirunal Gauri Lakshmi Bai, member of Travancore royal family, lit the eternal lamp கெட விளக்கு at the feet of Lord Rama. ஸோ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ராமர் நம்ம ஜட்டாயுக்கு அருள் பாலிக்கிற மாதிரி, லிபரேஷன் ஆஃப் ஜட்டாயு. அவர் ஜட்டாயுக்கு முக்தி கொடுத்தாரு இல்லையா, அது அப்படியே வந்து இங்கே ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து அந்த எட்டர்னல் விளக்கு, அணையா விளக்கு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமிலாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெருக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஸோ இங்கே ராமர் பாதம் பாருங்கள். அங்கிருந்து நாம் பார்க்குற வியூ, வேலி வியூ, சுற்றியும் வந்து கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வேலிஸ்ங்க. அப்பா பிரமிப்பாக இருக்குது பார்த்து ரசிக்கிறதுக்கு. ஓ மை காட். தூரத்தில் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம ஜட்டாயு இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஹெட்டுக்கு நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்டாயுக்கு தண்ணி கொடுத்த பாண்டு நம்ம படித்தோம் இல்லையா, ஸோ அது வந்து இருக்கு. இங்கே பாருங்க, இதுதான் அந்த பாண்டு. அந்த பாண்டு பக்கத்துலேயே வந்து ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. ஸோ எப்போவுமே ட்ரை ஆனது இல்லையா, சம்மர் சீசனில் கூட
சூப்பர்ல, இவ்வளவு மலை மேல சம்மர்ல கூட ட்ரை ஆகலைன்னா அற்புதம் தாங்க, சான்ஸே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு சில டவுட்ஸ் வரும், நம்ம இதிகாசத்தை நம்பணுமா நம்பக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் எவர் இட் இஸ், இயற்கையவே நாம் தெய்வமாக வழிபடுவோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஸோ மனுஷங்களுக்கு மட்டும் வந்து இந்த குவாலிட்டிஸ் கிடையாது இல்லையா, ஈகை மனப்பான்மை எல்லாம். இங்கே பாருங்க, ஜட்டாயும் வந்து ஒரே பெண்மணியை காப்பாத்துறதுக்காக உயிர் நீத்திருக்கு. அதனால கழுகுக்கும் வந்து பாப விமோச்சனம் கொடுத்துருக்காங்க கடவுள். அப்படின்னா நம்ம வழிபடுறது, சுத்த சன்மார்க்கத்தில் வழிபடுறது, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு நாம் வணங்குறது கரெக்டு தான் இல்லையா. ஸோ அந்த ஃபீலிங்கோட நாம் ஜட்டாயு ஹில்ல இருந்து கிளம்பலாங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சீரியஸ்லி இதை பிளான் பண்ணி கட்டினவருக்கு வந்து குடோஸ் தான் சொல்லணும். அழகாக வந்து ஒரு ஜட்டாயு பார்க் கட்டி ஹில் மேலே இந்த மெஜஸ்டிக்கான ஜட்டாயு ஸ்டாச்சுவை உருவாக்கி அதை சூப்பராக டெடிகேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டெடிகேட்டட் டு விமென்ஸ் சேஃப்டி அண்ட் ஹானர்னு, அதுதான் ஹைலைட்டு இங்கே. ஸோ வித் தட் ஹாப்பி ஃபீலிங் லெட் அஸ் சைன் ஆஃப் ஃப்ரம் ஜட்டாயு ஹில்ஸ். மக்களே வாங்க கிளம்பலாம். மழை வேற தூர ஆரம்பிச்சிருச்சு, செம்மையாக இருட்டிகிட்டு இருக்கு. வாங்க போகலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நமக்கும் இயற்கைக்கும் அப்படி என்னதான் பந்தம்னு தெரியாதுங்க. ஏதாவது முக்கியமான பிளேஸ்க்கு நாம வந்தா கரெக்டா இறங்கணுன்னே மழை பெய்யும். போன வீடியோல நம்ம ஜட்டாயு பார்க் பஸ்ல வந்து ஜட்டாயு பஸ் ஸ்டாப்புக்கு இறங்கணுன்னே ஒரு மழை பெஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படிங்கும்போது நல்லா மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வேற லெவல். பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் சாங் தான் ஞாபகத்துக்கு வருது. சரி வாங்க போகலாம், டைம் வேற ஆயிடுச்சு. நாம் திரும்பி இறங்கிட்டு இருக்கோங்க. கரெக்டாக கீழே ஒரு கேபிள் காரும் கீழே போயிட்டு இருக்கு பாருங்க. கேபிள் காரில் போனால் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் கீழே இறங்கிடலாம். நடந்து போனால் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், சில இடங்களில் படிக்கட்டுகள் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால வயசானவங்களை கூட்டிகிட்டு வந்தால் படிக்கட்டு வழியாக மேலே ஏறி வர்றது கொஞ்சம் ரிஸ்கான காரியம். அங்கேயும் ஒரு குட்டி பாண்ட் இருக்குங்க. பறந்து போகிறோம் பாருங்க கேபிள் கார்ஸ் எல்லாம். ஒரு குட்டி கோழி முட்டை போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. வாவ், நைஸ். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம ஜட்டாயு ராக் வந்துட்டு நம்ம கீழே போயிட்டுருக்கோம். மேலே பார்த்த விஷயங்களெல்லாம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லா பிளேசஸுமே பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதிகாசம் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம ஜட்டாயு ராக்கை ஒரு மாடர்ன் ஏசியாஸ் பிக்கஸ்ட் பேர்ட் ஸ்டாச்சு அப்படிங்கிற லெவலில் தான் பார்க்குறோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உந்துதல் பார்த்தீங்கன்னா, இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் அவங்களுக்கு எழுந்தது வந்து நம்ம இதிகாசத்தை பேஸ் பண்ணி தான். நம்ம ராமாயணத்தை பேஸ் பண்ணி. ராமர் வந்து ராமர் எக்ஸிஸ்ட் ஆனாரா இல்லையாங்கிற விஷயம் ஒரு பக்கம். பட் எவ்வளோ தூரம் நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் நம்ம இதிகாசங்கள் பின்னி பிணைஞ்சிருக்கு பாருங்க. நான் பிலீவ் பண்ணுறேன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான். ஒரு நேரம் வந்து பிலீவ் பண்ணணும்னு தோணும், ஒரு நேரம் பிலீவ் பண்ணக்கூடாதுன்னு தோணும். ஈவன் பிலீவ் பண்ணலனாலும் அவதாரமாக ஒருத்தர் அந்த மனுஷன் ஒரு மனித ரூபத்தில் அவதாரம் எடுத்திருக்கலாம், அதுக்கான சான்சஸ் அதிகம் தானே. பட் ஆனால் இதிகாசத்தில் நிறையா கதைகளெல்லாம் பின்னி பிணைஞ்சங்காட்டி நமக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் நமக்கு வர்றதில் ஒரு டவுட் கிடையாது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. பட் மனிதனாக வாழ்ந்து புனிதராக ஆயிருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நாம் பிலீவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா. நம்ம கீழே இறங்கி போகிற வழியில் ஒரு அழகான வாசகம் பார்த்தேங்க. இங்கே பாருங்களா, அடாப்ட் த பேஸ் ஆஃப் நேச்சர், ஹர் சீக்ரெட் இஸ் பேஷன்ஸ். அது மட்டுமா, இந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வாசகம் எழுதியிருக்காங்க பாருங்க. ஸ்டடி நேச்சர், லவ் நேச்சர், ஸ்டே க்ளோஸ் டு நேச்சர், இட் வில் நெவர் ஃபெயில் யூ. நம்ம கிட்டத்தட்ட 800 ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் விசிட் அட் ஜட்டாயு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்ப்ளீட்டாக கீழே வந்தாச்சுங்க வாக்வேலேருந்து. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி பாயிண்ட்டு.
நம்ம கேபிள் காரில் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரெஸ்கிங் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த சென்டருக்குள்ளே போய் தான் இங்கே வெயிட்டிங் ஏரியாஸ் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து நீங்கள் கேபிள் கார் எடுக்கணும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் கேபிள் காரில் போகிறதா இருந்தால் உள்ள எல்இடி ஸ்க்ரீன்ஸில் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இருக்கும். வாவ், இங்கே பாருங்களா, உள்ள மேலே விசேஷங்கள் எல்லாம் நடக்கிறப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா அந்த ஓப்பன் டோர் அரீனா, அங்கே இந்த மாதிரி தான் நடக்கும். அந்த எல்இடி ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கும் புக் பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். ஸோ இது எக்ஸிட். கம் லெட்ஸ் சைன் ஆஃப் ஃப்ரம் அவர் ஜட்டாயு பார்க் ஹில் ஜேர்னிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஜட்டாயு எர்த் சென்டர் பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஃபீலிங்கில் பிரியா விடை கொடுத்துடலாம். பாய் பாய் ஜட்டாயு எர்த் சென்டர். நல்லா அழகாக மழை தூரிட்டு இருக்குங்க. செம்ம ப்ளசண்ட் வெதர் இன்னைக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜட்டாயு எர்த் சென்டர் vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தரவாக என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸு. எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க, எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். ஸோ கண்டிப்பாக ஜட்டாயு ஹில் பார்க் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். மஸ்ட் விசிட் பிளேஸ். ஓகேவா? ஸோ நாம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from ஜட்டாயு எர்த் சென்டருங்க, கேரளா. see you.